வெல்கம் டு ஜாஸி அரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி ஃபுல்கா ரோட்டி. இதை தமிழில் நம்ம சுட்ட ரொட்டி, சுக்கா ரொட்டி எப்படினாலும் நம்ம சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து சப்பாத்தினாலே ரொம்ப பிடிக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து சப்பாத்தி வந்து சாஃப்டாக பண்ண வராது, கொஞ்சம் ஹார்டாக தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சப்பாத்தி நம்மளுக்கு சாப்பிடும்போது பல்லும் வலிக்கும். அதே சமயம் பெரியவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் இந்த செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சப்பாத்தியை வந்து இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாருமே ரொட்டி வந்து திரும்ப திரும்ப ஆசைப்பட்டு கேட்குற அளவுக்கு ரொம்ப சாஃப்டான மெத்தடில் செய்யலாம். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபுல்கா ரொட்டி செய்யும்போது எப்போதுமே நாம் முதல்ல வந்து மாவை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு ஒரு பிளேட்டை வச்சுட்டு ஜலடையை வச்சுட்டு நான் 2 கப்பு மாவு வந்து இப்போ அளந்து சேர்த்துக்கிறேன். 2 கப்பு மாவை வந்து இப்போ நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல்கா ரொட்டியை பொறுத்த வரைக்கும் அதில் சின்ன சின்ன தூசு, கல், உமி ஏதாவது இருந்ததுன்னா அந்த பஃப் ஆகாமல் நம்மளுக்கு வந்து ஓட்ட விடுறதுக்கு சான்ஸ் உண்டு. அதனால் நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கப்பு மாவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அளவு கம்மியாக சேர்த்தாலும் கூட நம்மளுக்கு சப்பாத்தி மாவு ஹார்டாக போயிடும். அதனால் ஓரளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த ஃபுல்கா ரொட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மல் சப்பாத்தி டோ மாதிரியோ இல்லை பூரி மாவு மாதிரியோ ரொம்ப டைட்டாலாம் பிசையக்கூடாது. அப்போ வந்து சாஃப்டாக கிடைக்காது நம்மளுக்கு சப்பாத்தி. நல்லா இந்த அளவுக்கு தளர்த்தியாக பிசைஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கையில் ஒட்டாத பதத்துக்கு நல்லா சாஃப்டான டோவை நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா அமுக்குனாலே நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சு வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபுல்கா ரொட்டி வந்து நல்லா பஃபாகி வரும். அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நம்ம மாவை நல்லா ஸ்மூத்தான டோவாக விரிசலே இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்மூத் பண்ணி வச்சுட்டு ஒரு மூடியை வச்சு மூடிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா மாவு ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தியை சுட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா ஊறியாச்சு. ஊறினதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை நல்ல ஒரு 1/2 மினிட் வந்து நல்லா இந்த மாதிரி திரும்பவும் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. அப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு மாவு வந்து நான் உருட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சின்ன சைஸ் வேணும்னா நீங்கள் அந்த சைஸுக்கு மாவு உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவை வந்து நல்லா ஸ்மூத்தாக விரிசல் இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தாக உருட்டிக்கோங்க. இதில் வந்து ஃபுல்காவை பொறுத்த வரைக்கும் விரிசல் இல்லாத அளவுக்கு உருட்டி எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சூப்பராக வந்து சாஃப்டாக ஓட்ட விழாத மாதிரி நல்லா வந்து பஃபாகி வரும். இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் மாவு வச்சு நல்லா திரட்டிக்கோங்க. எல்லா இடமும் ஈவனாக இருக்கணும். ஒரு பக்கம் தடிசாவும் ஒரு பக்கம் மெலிசாவும் இருந்தால் நம்மளுக்கு வந்து நல்ல புஃப்லாம் வராது. அதனால் எல்லா பக்கம் ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம கைப்பிடி உள்ள தோசைக்கல்லை வந்து இதுக்கு செய்கிறதுக்கு வச்சுக்கோங்க. கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் திரட்டி வச்ச சப்பாத்தி வந்து போட்டுக்கோங்க. மேல்பாக வந்து லேசான ஒரு பபிள்ஸ் வரும்போது நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது. லைட்டாக கலர் மாறாத மாதிரி இருந்தாலே போதும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடுக்கி யூஸ் பண்ணிவிட்டு அப்பளம் எடுப்போம் இல்லையா, அந்த கரண்டியை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓரங்கள் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி நெருப்பில் வந்து லைட்டாக காமிச்சிக்கோங்க. இது ஏன் செய்கிறோன்னா ஓரங்கள் வந்து சரியாக வெந்திருக்காது. வெந்தாம எடுத்தால் நம்மளுக்கு பஃபாகி வரும். வெந்ததுக்கப்புறம் ஓரங்கள்லாம் நல்லா சுட்டு எடுத்ததுக்கப்புறம் திருப்பி எப்படி விட்டோம்னா நல்லா இந்த மாதிரி நெருப்பில் வந்து பஃபாகி வரும். இதுக்கு மீடியம் ஸ்பீடுலேயே நம்ம ஃபயர் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இன்னொரு தடவை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். கல் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அந்த மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சப்பாத்தி வந்து மிதமான சூட்லேயே நம்மளுக்கு வெந்து வரும். ஒரு பக்கம் வந்து லேசாக தான் வேகணும். 2வது பக்கம் திருப்பி போட்டுட்டு ஓரங்களை நல்லா சுட்டு எடுத்துட்டு அப்புறம் டேரெக்டாக ஃபயரில் காமிச்சாச்சுன்னா சூப்பராக நம்மளுடைய ஃபுல்கா ரொட்டி வந்து சாஃப்டாக வந்து ரெடி ஆயிரும். இந்த சாஃப்டான ரொட்டியை வந்து 2 நாள் நம்ம வந்து மூடி வச்சு யூஸ் பண்ணலாம். அப்புறம் டூர் ட்ராவல்லாம் போகும்போது கூட யூஸ் பண்ணலாம். இதே மாதிரியான சப்பாத்தியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.